guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் சுட சுட இட்லிக்கு ஒரு சூப்பர் சைட் டிஷ், அதாவது இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி சாம்பார் பண்ணுறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு அல்லது துவரம்பருப்பை ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு பிறகு வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு கூடவே பொடியா நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், பொடியை கட் பண்ணின 2 மீடியம் சைஸ் தக்காளி. இந்த இட்லி சாம்பாருக்கு நான் புளிக்கரைச்சல் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு கூடவே வெஜிடபிள் சேர்க்க போகிறோம். இந்த இட்லி சாம்பாருக்கு கண்டிப்பாக 3 வகையான வெஜிடபிள் சேர்க்கணும். அதாவது கேரட், முள்ளங்கி, கத்திரிக்காய். இந்த 3 வெஜிடபிள்ஸுமே சேர்க்கும்போது இட்லி சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் சேர்த்த பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வேக வச்சா குக்கரில் மேலே பொங்கி வராமல் இருக்கும். அதனால தான் எண்ணெய் சேர்த்து வேக வைக்கிறோம். இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா குழஞ்சி வரணும். குழஞ்சி வந்தால் தான் இட்லி சாம்பார் நல்லா இருக்குங்க. இப்போது 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு மத்து அல்லது கரண்டி வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் பருப்பு எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததான் இந்த இட்லி சாம்பாருக்கு தாளிப்பு சேர்க்க போகிறோம். தாளிப்பு சேர்க்கறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயம் நல்ல பொன் நிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்ல பொன் நிறமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அல்லது நார்மல் மிளகாய்த்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் இல்லாதவங்க குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லாவே இருக்கும் சாம்பார். மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை வேக வச்சிருக்க பருப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லி இலைகளை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி சாம்பார் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி சாம்பாரை சுட சுட இட்லிக்கு மேலே நிறைய சாம்பாரை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இட்லி சாம்பாரை உங்கள் வீட்லேயும் செஞ்சு அசத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.